சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து ஜோதிஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம். ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். ஜோதிஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம். ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே. அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே. அந்த ஆதிசக்தி தந்தை சிவன் என்று உணர்ந்தோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து யுகமிதே சங்கமம் உன்னை சந்திப்பதே சந்தோஷம். கல்பத்தின் முடிவும் இது, பிராப்தியின் நேரம் இது. எனக்காக நீ செய்த நன்மைக்கு உனக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்வேன்? யுகமிதே சங்கமம் உன்னை சந்திப்பதே சந்தோஷம். அதிகாலை என
யுகமிதே சங்கமம், உன்னை சந்திப்பதே சந்தோஷம். கல்பத்தின் முடிவும் இது, பிராப்தியின் நேரம் இது. சொன்னாய் நீ, தெய்வீக குணத்தையும் தந்தாய் நீ. உன் நினைவில் நாள்தோறும் இருப்பேன் நான், உன்னிடலில் வாழ்நாளில் இருப்பேன். உன் நினைவில் நாள்தோறும் இருப்பேன் நான், உன்னிடலில் வாழ்நாளில் இருப்பேன். எனக்காக நீ செய்த நன்மைக்கு நான் என்னையே அர்ப்பணித்தேன், நான் என்னையே அர்ப்பணித்தேன். ஓம் சாந்தி சாந்தி, ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति।
ஓம் சாந்தி. வாணி தேதி 3/6/24. இன்றைக்கு வானியில் 4 பாடத்தை பற்றியும் பாபா நமக்கு சொல்கிறார். படிப்பை பற்றி பாபா சொல்கிறாரு. இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான படிப்பு. பகவானே படிப்பு சொல்லி கொடுக்குறாருன்னா ஒரு நாள் கூட நாம் இந்த படிப்பை தவறவிடக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபா. டெய்லி முரளி எப்படியாவது படித்து விடுங்கன்னு சொல்கிறார். தேடி கண்டுபிடிச்சினாலும் முரளியை படிச்சிடணுமா. அவ்வளோ ஒரு தாகத்தோட இந்த முரளியை படிங்க. யோகாவுக்காக பாபா சொல்கிறாரு, நீங்கள் யோகா பண்ணாதான் சத்தோ பிரதானம் ஆகலாம். இன்றைக்கி மெயின் தாரணைக்காக பாபா சொல்ல வர்ற பாயிண்ட் பவித்ரதா, தூய்மையை பற்றி பாபா நமக்கு சொல்கிறார். இந்த ஒரு ஜென்மா, அது இந்த கடைசி ஜென்மா நீங்கள் தூய்மையாகுங்க. பவித்ரதாவை இந்த ஒரு ஜென்மா நீங்கள் தாரணா பண்ணால் 21 ஜென்மா தூய்மையாகவே இருப்பீங்கன்னு சொல்கிறார் பாபா. இன்றைக்கி சேவைன்னு சொல்லும்போது பாபா சொல்ல வர்றார், என்ன புரிந்து கொண்டீர்களோ அதை மற்றவர்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா. வாங்க, அன்பான பாபா இனிமையான முரளி நமக்காக என்ன சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம். मीठे बच्चे, विश्व का मालिक बनाने वाले बाप को बड़ी रुचि से याद कर, याद से ही तुम सतो प्रधान बनेंगे. இனிமையான குழந்தைகளே, உலகத்துக்கு அதிபதி ஆக்கக்கூடிய தந்தையை மிக ஆர்வத்தோடு நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலமாகவே நீங்கள் சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். பாபா நினைக்கும்போது அன்பா ரொம்ப ஆர்வத்தோட நினைக்கணுமே, யோகா பண்ணணுமேன்னு சீரியஸாக அப்படி யோகா பண்ணக்கூடாது. प्रश्न, கேள்வி, किस एक बात पर पूरा ध्यान हो तो बुद्धि को कबाट खुल जाए. எந்த ஒரு விஷயத்தில் முழு கவனம் இருந்தால் புத்தியினுடைய கபாலமானது திறந்துவிடும். கபாலம்னா புத்தியினுடைய கதவுகள் திறந்துவிடும். அது எந்த ஒரு விஷயத்தில் முழு கவனம் இருந்தால் புத்தியினுடைய கதவு திறந்துடும். உத்தர், படாய் पर, பாபா பதில் சொல்கின்றார், படிப்பில். பகவான் படாத்தே हैं इसलिए काबी भी पढ़ाई मिस नहीं होनी चाहिए. பகவானே கற்பிக்கிறார் என்றால் ஒருபோதும் படிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. ஜஹான் தக் ஜீனா ஹே வஹான் தக் அமிர்த பீனா ஹே. உயிர் இருக்கும் வரைக்கும் அமிர்தத்தை பருக வேண்டும். படாய் மே அட்டென்ஷன் தேனா ஹே. படிப்பில் கவனம் கொடுங்கள். ஆப்சன்ட் நஹீ ஹோனா. பாபா சொல்கிறார், ஆப்சண்ட் ஆகக்கூடாது, லீவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபா. யஹாங் வஹாங் சேபி டூண்டுக்கர் முரளி ஜரூர் படுனீ ஹே. இங்கே அங்கே இருந்தாவது தேடி கண்டுபிடித்தாவது அவசியம் முரளியை படிக்க வேண்டும். முரளி மே ரோஜ நை நை பாயிண்ட்ஸ் நிக்கல்த்தி रहती हैं. முரளியில் தினந்தோறும் புது புது கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஜிசே துமாரே கபாடே குல் ஜாயேங்கே. இந்த கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுடைய கபாலம் திறந்துவிடும். ஓம் சாந்தி. शिव भगवान वाच शालिग्रामों प्रति. शिव भगवान वाक्यों शालिग्रामகளுக்கு ये तो सारे कल्प में एक ही बार होता है. முழு கல்பத்தில் ஒரே ஒரு முறை தான். எது? शिव பகவானுடைய மகா வாக்கியம் சாலிகிராமங்களுக்கு முழு கல்பத்தில் ஒரு முறை. இதுவும் உங்களுக்கு தெரியும், வேற யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. मनुष्य इस रचिता और रचना के आदि मध्य अंत को बिल्कुल ही नहीं जानते. மனிதர்கள் சிருஷ்டியினுடைய படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைய முழுவதுமே அறியவில்லை. தும்பச்சே ஜான்தேகோ. பாபா சொல்கிறார், குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் कि स्थापना में विघ्न तो पड़ते ही है. इसको कहा जाता है ஞான யஜ்ஞ. குழந்தைகளுக்கு தெரியும், ஸ்தாபனையில் தடை போட்டு தான் தீருவார்கள். இதற்கு சொல்லப்படுகின்றது ஞான யஜ்ஞம். பாபா புரிய வைக்கிறார், इस पुरानी दुनिया में तुम जो कुछ देखते हो ना वो सब स्वाहा हो जाना है. இந்த பழைய உலகத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அனைத்தும் ஸ்வாகா ஆகிவிடும்.
फिर उसमें ममत्व नहीं रखना चाहिए. அதான் எல்லாமே அழிய போகுதுல்ல, அதில் மமத்துவம் வைக்காதீங்க, மோகம் வைக்கக்கூடாது. பாப் ஆக்கர் படாத்தே நை துனியா கேலி. பாபா வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறார் புது உலகத்துக்காக. ஏகே புருஷோத்தம சங்கம யுகம். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். ஏகே வைசஸ் और வைஸ்லெஸ் का சங்கம் ஜப்கி சேஞ்ச் होनी है. இது விகாரம் மற்றும் விகாரமற்று இருப்பதற்கான சங்கமம். எப்படின்னா ஒரு மாற்றம் ஏற்படும். நை துனியாக்கோ ககா ஜாத்தா ஹை வைஸ்லெஸ் வர். புது உலகத்துக்கு சொல்லப்படுகின்றது விகாரமற்ற உலகம். ஆதி சனாத்தன் தேவி தேவதா தரம் ஹி தா. ஆதி சனாத்தனா தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. எங்கே? புது உலகத்தில். அங்கே விகாரம் இல்லை, ஒரே ஒரு தர்மம் இருந்தது. ये तो बच्चे जानते हैं, பாயிண்ட் समझने की है. குழந்தைகளுக்கு தெரியும். பாபா சொல்கிற பாயிண்ட் புரிந்து கொள்வதற்காக. बाप रात दिन कहते रहते बच्चे तुमको गुहते गुहे बातें सुनाता हो. பாபா இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், குழந்தைகளே உங்களுக்கு ஆழத்திலும் ஆழமான ஞானத்தை சொல்கின்றேன். ஜஹான் தக் பாப்பே படாய் சல்னி ஹை. பாபா இருக்கிற வரைக்கும் இந்த படிப்பு நடந்து கொண்டே தான் இருக்கும். ஃபிர் படாய் பி பந்தோ ஜாயேகி. பிறகு இந்த படிப்பும் நின்று போய்விடும். இன் பாத்தோங்கோ துமாரே சிவாயே கோய் भी नहीं जानते. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள். எந்த விஷயம்? பாபா இருக்கிற வரைக்கும் படிப்பு நடக்கும், பிறகு படிப்பு நின்றுடும். तुम्हारे में भी नंबरवार है जो फिर बाप दादा ही जानते हैं. உங்களையும் வரிசைக்கிறோமோ பிறகு பாப் தாதாவுக்கு தான் தெரியும். என்ன தெரியும் பாப் தாதாவுக்கு? உங்களையும் வரிசைக்கிரமமாக இருக்காங்கங்கிறது பாப் தாதாவுக்கு தான் தெரியும். கிட்னே கிர்த்தே ஹே, கிட்னி தக்லீஃப் ஹோத்தி ஹே. எத்தனை பேர் கீழே விழுகிறார்கள், இவ்வளோ கஷ்டம் ஏற்படும். ஐசனே சதைவ சபி பவித்ர ரह सकते हैं. எப்பொழுதுமே எல்லாரும் தூய்மையாகவே இருக்க முடியும் என்பதும் கிடையாது. பவித்ர நை ரகத்தே துவி சஜாயம் காணிப்படுத்திய. அப்போ தூய்மை இல்லை என்றால் பிறகு தண்டனையையும் அனுபவிக்க நேரிடும். மாலா கே தானேகி பாஸ்விதானர்ஸ் ஹோத்தேகே. மாலில் இருக்கக்கூடிய மணிகள் தான் பாஸ்விதானர் ஆகுகின்றனர். பாஸ்விதானர் யார் ஆகுறாங்களோ அவங்க தான் மாலில் மணி ஆகுவாங்க. फिर प्रजा भी बनती है. பிறகு பிரஜையாவும் ஆகிறார்கள். ये बहुत समझने की बातें हैं. இதெல்லாம் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஞான விஷயம். तुम कोई को भी समझाओ तो वो समझ तोड़ ही सकते हैं. நீங்கள் யாருக்காவது புரிய வைக்கிறீங்க, அவங்க புரிந்து கொள்கிறார்களா? புரிய வைத்த உடனேயே டைம் லத்தா है. புரிந்து கொள்வதற்கு டைம் ஆகுது. सो भी जितना बाप समझा सकते हैं उतना तुम नहीं. இருந்தாலும் எந்த அளவுக்கு பாபாவால் புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களால் முடியாது. ரிப்போர்ட்ஸ் ஆதி ஜோ ஆத்தி ஹே உनको बाप ही जानते हैं. ரிப்போர்ட்ஸ் வருகிறது இல்லையா, அதெல்லாம் பாபாவுக்கு தான் தெரியும். ஃபலானா விக்கார் மேகிரா ஏ ஹுவா, இன்னார் விக்காரத்தில் கீழே விழுந்துட்டாங்க, இப்படி ஆகிவிட்டது, இது நடந்தது, இது எல்லாம் பாபாவுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நாம் தோ நை பத்தா சக்தே. பாபா பேர் சொல்ல மாட்டார். நாம் பத்தாயே तो फिर उनसे कोई बात करना भी पसंद नहीं करेंगे. பேரை பாபா சொன்னா அவுட் ஆக்குனா பிறகு அவர்களோட பேசுவதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள். சப் நஃப்ரத் கி திருஷ்டி சே தேக்கேங்க. பிறகு அவங்கள பார்க்கும்போது எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க? இவங்க விக்காரத்தில், நமக்கு சொன்னாங்க விக்காரத்தில் போகக்கூடாது, ஆனால் இவங்க விக்காரத்தில் போயிட்டாங்க அப்படின்னா அனைவரும் விக்கார திருஷ்டியோடு, வெறுப்புக்கான திருஷ்டியோடு பார்ப்பார்கள். வெறுப்பான பார்வை தில்சே உத்தர் ஜாயேங்கே. அனைவருடைய உள்ளத்திலிருந்தும் இறங்கி விடுவார்கள். சாரிக்கு கமாயி ஜட்டோ ஜாத்தி ஹே. செய்த வருமானம் முழுவதும் அழிந்து போயிடும். ஏதோ ஜிஸ்னே தக்கா காயா ஓ ஜானே யா பாப் ஜானே. இது யார் மாயாட்ட அடி வாங்கினாங்களோ அவங்களுக்கு தெரியும், பாபாவுக்கு தெரியும். இப்படி குப்த பாத்தே ஹே. இதெல்லாம் மிகவும் குப்தமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்றதுக்காக பாபா சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன், பேயெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் ரொம்ப என்ன ஆகாதீங்க, இதில் போகாதீங்க. तुम कहते हो फलाना मिला,
उनको बहुत अच्छा समझाया, वो सेवा में मदद कर सकते हैं. तो वो भी जब सम्मुख हो ना, நீங்கள் சொல்கிறீர்கள் இன்னார சந்தித்தோம், அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய வைட்டோம், அவங்க சேவையில் உதவி செய்ய முடியும். ஆனால் அவங்களும் எப்போ முன்னால் இருக்கிறாங்களோ அப்போ தான் समझो. उदाहरणத்துக்கு பாபா சொல்கிறார், गवर्नर को तुम अच्छी तरह समझाते हो, परंतु वो थोड़े ही किसको समझा सकेंगे. நீங்கள் கவர்னருக்கு ரொம்ப நல்லா புரிய வைக்கிறீர்கள், ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? கோய்க்கோ சம்ஜாயங்கே तो மானிங்கி நீ. ஒருவேளை அவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு புரிய வைத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜிஸ்கோ சமஜ்னேகா ஹோகா வகி சம்ஜேகா. யாருக்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்று இருக்குமோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். தூசரிக்கு தோடகி சம்ஜா சக்கேங்கே, புரிந்து கொள்வார்கள். மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? तुम बच्चे समझाते हो कि ये तो कांटों का जंगल है. குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள், இது முள்காடு. इसको हम मंगल बनाते. இந்த உலகம் என்ற முள்காட்டை நம்ம மங்களமாக ஆக்குறோம். மங்களம் பகவான் விஷ்ணு கத்தேகனா, மங்களம் பகவான் விஷ்ணு பக்தியில் சொல்கின்றார்கள் இல்லையா? ये श्लोक आदि सब भक्ति मार्ग के हैं. மங்களம் பகவான் விஷ்ணு இந்த ஸ்லோகம் எல்லாம் பக்தி மார்க்கத்துக்கான ஸ்லோகம். மங்கள் தப் ஹோத்தா ஹை ஜப் விஷ்ணு கா ராஜ்ய ஹோத்தா ஹை. மங்களம் எப்போ ஏற்படும்னா எப்போ விஷ்ணுவினுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுதோ அப்போ தான் மங்களம். விஷ்ணு அவதரன் பி திக்காத்தே ஹை. விஷ்ணு அவதாரம் பண்ணுறதையும் காட்டியிருக்கிறார்கள். பாபானே சப் குச் தேக்கா ஹுவா ஹை. பாபா அனைத்தையுமே பார்த்துருக்கிறாரு. அனுபவி கைனா, அனுபவி இல்லையா? சபி தர்ம வாலோं को अच्छी तरह जानते हैं. அனைத்து தர்மத்தில் இருப்பவர்களையும் நல்ல விதமாக அறிந்திருக்கின்றார். बाप जिस तन में आएंगे तो उसकी पर्सनालिटी भी चाहिए ना. சிவபாபா யாருடைய உடலில் வராரோ அவருக்கும் பர்சனாலிட்டி வேணும் இல்லையா? தப் கத்தேகே பௌத் ஜென்மோங்கே அந்தம். அப்போ தான் சொல்கிறாரு, அநேக ஜென்மங்களுக்கு பிறகு अंतिम ஜென்மத்தில் जबकि यहाँ का बड़ा अनुभवी होता है तब मैं इनमें प्रवेश करता हूँ. எப்படின்னா இங்கே மிகப்பெரிய அனுபவியாக இருக்கக்கூடியவராக இருக்கார், அப்போ தான் நான் இவருக்குள்ளே பிரவேசம் ஆகுகிறேன். ஓபி சாதாரண. அதுவும் யாருடைய உடலை தெரியுமா? சாதாரணமானவர். பர்சனாலிட்டிக்கா ஏ மத்லப் நெய்க்கே ராஜா ரஜவாடாகும். பர்சனாலிட்டியாக இருக்கிறவருடைய உடலை நான் பிரவேசமாகனா நீங்கள் நினச்சிட்டிங்களா நான் ராஜா மாதிரி இருக்கிறவருடைய உடலை பிரவேசமாகுவேன்னு? ராஜ சமஸ்தானத்தை சேர்ந்தவங்களுடைய உடலெல்லாம் நான் பிரவேசம் ஆகிறது இல்லை. நை இன்குத்த பௌத்த அனுபவகே. இவருக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. யாருக்கு? இந்த பிரம்மாவுக்கு. இன்கே ரத்துமே ஆத்தாவும் பௌத்த ஜென்மோக்கே அந்துமே. இவருடைய ரதத்தில் நான் வருகிறேன் அநேக ஜென்மங்களுக்கு பிறகு கடைசியில். तुमको समझाना पड़े ये राजधानी स्थापना होती है, माला बनती है. உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன? இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுகின்றது, மாலை உருவாகுது. ये राजधानी कैसे स्थापन हो रही है? कोई राजा रानी कोई क्या बनते हैं? இந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகிக்கொண்டே இருக்கிறது? ராஜா ராணியா சில பேர் என்ன ஆகுறாங்க, சில பேர் என்ன ஆகுறாங்க. ये सब बातें एक ही दिन में तो कोई समझ नहीं सकता. இந்த அனைத்து விஷயங்களையும் ஒரே நாளில் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. बेहद का बाप ही बेहद का वर्षा देते हैं. எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். பகவான் ஆக்கர் சம்ஜாத்தே சுபி முஸ்கில் தோடே பவித்ர பன்தே. பகவான் புரிய வைக்கிறார்னா கஷ்டப்பட்டு சில பேர் தான் தூய்மையாக ஆகுகின்றார்கள். ஏபி சமஜ்னமே டைம் சாய். இதை புரிந்து கொள்வதற்கும் டைம் வேண்டுன்றார் பாபா. ஞானத்தையும் உடனே புரிஞ்சிக்க முடியாத, தூய்மையை கடைப்பிடிக்கணுங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கும் அவங்களுக்கு டைம் வேணும். கிட்னி சஜாயை காத்தே, எவ்வளோ தண்டனை அடைகிறார்கள். சஜாயை காக்கர்வே பிரஜா பந்தேக, தண்டனை அடைந்து பிரஜையாகின்றார். பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே துமே பஹோத் பஹோத் மீட்டாவி பண்ணாகே. குழந்தைகளே நீங்கள் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். கொய்க்கோ துக் நை தேனா, யாருக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது.
பாப்பா आते ही है ना सबको सुख का रास्ता बताने दुख से छुड़ाने தந்தை வந்திருப்பதே அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக சுகத்திற்கான பாதையை காட்டுறதுக்கா தோ फिर खुद किसको कैसे दुख देंगे அவர் வந்திருக்கிறதே சுகத்துக்கான பாதையை காட்டுறதுக்கு துக்கத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு எப்படி துக்கம் கொடுப்பார் அவர் ஏ சப் பாத்தே தும் பச்சே ஹி ஜான்தே ஹோ இந்த ஞானத்தை எல்லாம் குழந்தைகள் நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள் பகர் வாலேனா பட முஸ்கில் சமஜ்தேன் வெளியில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறான் இதை இந்த தாரணை பண்ணுறது துக்கம் கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் கஷ்டம் जो भी संबंधी आदि है उन सब से ममत्व तोड़ देना घर में रहना है परंतु निमित्त मात्र தேக சம்பந்தங்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களிடம் இருந்து மோகத்தை நீக்கி விடுங்கள் இன்னைக்கு தாரணையில் பாபா ஒன்று பவித்திரதா இன்னொன்று மோகத்தை விட்டுடுங்கன்னு சொல்கிறார் வீட்டில் இருக்கணும் ஆனால் நிமித்தம் மாத்திரம் இருங்க இது புத்திமை ஹைக்கு ये सारी दुनिया खत्म हो जानी புத்தியில் இருக்குது இந்த முழு உலகமும் அழிய போகுது எல்லாமே அழிய போகுது பரந்து ये ख्यालात भी किसको रहता नहीं ஆனால் இந்த எண்ணம் கூட யாருக்கும் இருக்க மாட்டேன் என்கின்றது जो अनन्य बच्चे वो समझते ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் ஓபி அபி சீக்னிக்கா புருஷார்த்து கர்த்திருத்தே நான் அவங்களுமே இப்போ கற்றுக்கிறதுக்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பௌத்த ஃபெயில் பி ஹோப்படுத்தே நிறைய பேர் ஃபெயிலும் ஆயிடுறாங்க பாபாவுடைய ஞானத்தை தாரணையை எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணுன்னா அதில் சில பேர் தான் புரிந்து கொள்கிறார்கள் நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்கன்னு சொல்கிறார் பாபா மாயாக்கு சக்கரி பௌத் சல்தி நான் மாயாவினுடைய அந்த குழப்பம் அதிகமாக ஏற்படுது ஓவி படி பல்வானே அதுவும் மிகப்பெரிய பலசாலி பரந்து ஏ பாத்தே அவர் கோய்க்கோ தோடையே சம்ஜா சக்தி ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியுமா तुम्हारे पास आते हैं समझना चाहते हैं यहाँ क्या होता है इतनी रिपोर्ट्स आदि क्यों आती हैं உங்களிடம் வருகிறார்கள் புரிந்து கொள்ள விரும்புகின்றார்கள் இங்கே என்ன நடக்கிறது இத்தனை ரிப்போர்ட்ஸை ஏன் வருகிறது இந்த பிரம்மகுமாரியை பற்றி நிறைய பேர் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க இல்லையா ஏன் இவங்களை பற்றி இவ்வளோ ரிப்போர்ட்டு வருது அதை பார்க்குறதுக்காக வராங்க அப்போ इन लोगों की तो बदली होती रहती है तो फिर एक एक को बैठ समझाना पड़े இப்போ இவங்களுக்குள்ளே இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தால் பிறகு ஒவ்வொருத்தருக்கா உட்காந்து புரிய வைக்க வேண்டும் फिर कहते ये तो बड़ी अच्छी संस्था है பிறகு புரிஞ்சதுக்கப்புறமா சொல்லுவாங்க இது ரொம்ப நல்ல சபை ராஜதானிக்கு ஸ்தாபனாக்கி பார்த்தே படி குகைய கோபனீய ராஜ்ய ஸ்தாபனைக்கான விஷயங்கள் மிக ஆழமானவை ஆழமான ரகசியங்கள் நிறைஞ்சதுன்றார் பாபா बेहद का बाप बच्चों को मिला है तो कितना हर्षित होना चाहिए எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் எவ்வளோ குஷியாக இருக்க வேண்டும் तुम हम विश्व के मालिक देवता बनते हैं तो हमारे में देवी गुण भी जरूर चाहिए உலகத்திற்கே அதிபதியா தேவதையாக நாம் ஆகுகிறோம் என்றால் நமக்குள் தெய்வீக குணங்களும் அவசியம் வேண்டும் ये मैप तो सामने कड़ी है लक्ष्यों முன்னாலே இருக்குது ஏகை நை துனியா கே மாலிக் புது உலகத்தினுடைய எஜமான் இவர் எத்தும்மி சமஜ்தே ஹோ நீங்கள் தான் இதை புரிந்து கொள்கிறீர்கள் हम पढ़ते हैं बेहद का बाप जो नॉलेजफुल वो हमको पढ़ाते நம்ம படிக்கிறோம் ஞானம் நிறைந்த எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறார் अमरपुरी अथवा हेवन में ले जाने के लिए हमको ये नॉलेज मिलती है ஞானக்கடல் என்ன ஞானம் கொடுக்குறார் நமக்கு அமரபுரி அதாவது சொர்க்கத்துக்கு ஹெவனுக்கு செல்வதற்காக நமக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றது ஆயங்கே வகி சொர்க்கத்துக்கு போவதற்காக இந்த ஞானம் கிடைக்கிறது அவர்கள்தான் வருவார்கள் யாரு ஜின்னோனே கல்ப கல்ப ராஜ்யலியா யாரு கல்ப கல்பா ராஜ்யத்தை அடைந்தார்களோ அவர்கள்தான் வருவார்கள் எல்லாரும் வரமாட்டாங்க कल पहले मुफाफिक हम अपनी राजधानी स्थापन कर रहे हैं
கல்பத்துக்கு முன்பு போல நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கிறோம். மாலா பன் ரஹி ஹை நம்பர்வார். வரிசை கிரமமாக இந்த மாலையானது உருவாகி கொண்டே இருக்கு. जैसे स्कूल में भी जो अच्छा पढ़ते हैं उनको स्कॉलरशिप मिलती है ना. பள்ளிக்கூடத்தில் கூட யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது இல்லையா? ஓகே ஹதிக்கு பாத்தே, அது எல்லைக்குட்பட்ட விஷயம். தும்கோ மில்தே ஹே பேகதிக்கு பாத். அங்கே படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்னா அது எல்லைக்குட்பட்டது. ஆனால் இங்கே உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். சுத்தும் பாப்கே மதத்தார் பன்தேகோ ஒகி ஊஞ்சுப்பது பார்த்தே. யார் பாபாவுக்கு உதவியாளர் ஆகுகின்றீர்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். ஸோ நாம் இந்த ஜென்மா பாபாவுக்கு உதவியாளர் ஆனால் சொர்க்கத்தில் நமக்கு பதவி உயர்ந்த பதவி கிடைக்கும். வாஸ்தமே தோ மதத் அப்பனி கொஹி கர்னீங்க. பாபாவுக்கு உதவியாளர்னு சொல்கிறாரு. உண்மை என்னென்னா உதவி தனக்குத்தான் செய்யணும். நம்ம ஆத்மாவுக்கு நம்ம செய்கிறோம். இதை எப்படி நம்ம பாபாவுக்கு செய்கிறேன்னு சொல்ல முடியும்? அதனால் சொல்கிறார் பாபா, பவித்ர பன்னாஹே சதோ பிரதான் தே ஃபிர்சே பன்னாஹே ஜரூர். தனக்கு தான் நாம் செய்ய வேண்டிய உதவி தூய்மை, பவித்திரமாகணும். சத்தோ பிரதானமாக இருந்தோம், மறுபடியும் அவசியம் ஆக வேண்டும். பாப்கோ யாது கர்னாஹே, பாபாவை நினைக்கணும். உட்டே பைட்டே சல்தே பாப்கோ யாது கர் சக்தே ஹோ. உட்காந்தா எந்திரிச்சா நடந்தா நம்ம பாபாவை நினைவு செய்ய முடியணும். जो बाप हमको विश्व का मालिक बनाते हैं उनको बहुत रुचि से याद करना है. எந்த தந்தை நம்ம உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாரோ அவரை நம்ம ரொம்ப ரசனையோட ஆர்வத்தோட நினைவு செய்ய வேண்டும். தலைப்பில் சொன்னார், ஞாபகம் தான் பாபா தலைப்பில் சொன்னேன். பரந்து மாயா சோட்டி நெய்ய. பாபாவை ரொம்ப ஆர்வத்தோடு நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயா விடாது. என்ன விடாது? நினைக்க. अनेक प्रकार की किस्म किस्म की रिपोर्ट्स लिखते हैं. अनेक விதவிதமாக ரிப்போர்ட்ஸ் எழுதுகிறான். பாபா ஹம்கோ மாயாக்கு விக்கல்ப பௌத் ஆத்தே. பாபா எங்களுக்கு மாயாவினுடைய விக்கல்பம் நிறைய வருகிறது. விக்கல்பம்னா கெட்ட கெட்ட எண்ணங்கள் நிறைய வரும். பாப்க்கு தேக யுத்தக்கா மைதானுகைனா யோகா பண்ண உட்காந்துருப்போம். அப்போ தான் எல்லாம் வரும் பாருங்க. நாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், அதெல்லாம் வரும். பாபா சொல்கிறார், உட்காந்துருக்கிறது யுத்த மைதானம் இல்லையா? 5 விக்காரம் பர் ஜீத்து பாணிய. 5 விக்காரங்கள் மீது வெற்றியடைய வேண்டும். 63 ஜென்மா நம்ம ஆத்மா தானே. 63 ஜென்மா விக்கார வாழ்க்கையில் போயிட்டு வந்தோம். அது எல்லாமே நம்ம ஆத்மாவுக்குள்ளே தானே ரெக்கார்டாகி இருக்கும். இப்போ சங்கமிகத்தில் யோகா பண்ண பண்ண அப்படியே என்ன ஆகிட்டே வரும், வெளியே எமர்ஜ் ஆகிட்டே. அப்போ நாம் தான் என்ன பண்ணணும்? 5 விக்காரங்களை வெற்றி அடைய வேண்டும். बापको याद करने से तुम भी समझते हो हम सतो प्रधान बनते हैं. பாபாவை நினைவு செய்தா நாமளே புரிஞ்சுக்குவோம், நாம் விக்காரங்களை வெற்றி அடைகிறோம், சத்தோ பிரதானம் ஆகுகின்றோம். பாபாக்கர் சம்ஜாத்தே. பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்க வாலே கோய் பி ஜான்தே நஹீ. பாபா இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ படாய், இது படிப்பு. எவ்வளோ பாபா நமக்கு புரிய வைக்கிறார். படிப்பு தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம், இதை ஒழுங்காக படிங்க. ஏன்னா கடைசியில் இந்த படிப்பு தான் நம்ம கூட வரும், இந்த படிப்பு தான் நமக்கு உதவி செய்யும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒழுங்காக படிங்க, படிப்பை கோட்டை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். பாப் கத்தே ஹே தும் பாவன் கைசே பனேங்கே. பாபா கேட்குறார், நீங்கள் எப்படி தூய்மை ஆகுவீர்கள்? தும் பாவன் தே ஃபிர் பன்னா ஹே. நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், மறுபடியும் ஆக வேண்டும். தேவதா பாவன் ஹேனா ஸ்மிருதி கொடுக்குறார். தேவதைகள் தூய்மையாக இருக்கிறாங்க இல்லையா? பச்சே ஜான்தே ஹே ஹம் ஸ்டூடெண்ட் படுறகே ஹே. குழந்தைகளுக்கு தெரியும் நம்ம மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். பவிஷ்யமே ஃபிர் சூரியம்சி ராஜ்யமே ஆயேங்க. இப்போ படிப்பு படிச்சிட்ருக்குறோம், எதிர்காலத்தில் சூரிய வம்சிகளுடைய ராஜ்யத்தில் வருவோம். இந்த படிப்பு தான் ஆதாரம் சூரிய வம்சத்தில் வர்றதுக்கு. உஸ்கிலேயே புருஷார்த் பி அச்சி ரீதி கர்னா ஹே. அதுக்கான முயற்சி நல்ல முறையில் செய்ய வேண்டும்.
சரா மார்க்ஸ் கே ஊப்பர் மதார் ஹே. முழு ஆதாரமும் நாம் எடுக்க போகிற மார்க்ஸினுடைய ஆதாரத்தில், மதிப்பெண்களினுடைய ஆதாரத்தில். युद्ध के मैदान में फेल होने से चंद्रवंशी में चले जाते हैं. யுத்த மைதானத்தில் ஃபெயில் ஆயிட்டா, தோல்வி அடைஞ்சிட்டா சந்திரவம்சத்துக்கு போயிடுவோம். உன்னொன்னே फिर युद्ध का नाम सुन तीर कमान आदि दे दिए. பாபா யுத்தங்கிற பேர் சொன்னார் இல்லையா, இந்த யுத்தங்கிற பேரை கேள்விப்பட்ட உடனேயே அவர்கள் வில்லையும் அம்பையும் காட்டி விட்டார்கள், கொடுத்து விட்டார்கள். யாருக்கு தெரியும்? क्या वहाँ बाहुबल की लड़ाई थी जो तीर कमान आदि चलाए? பாபா கேட்குறார் நம்மகிட்ட, அங்கே என்ன வில்லு அம்பையும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு அங்கே ஆயுதங்களுடைய யுத்தம் நடந்ததா? ஐசி கோய் பாத் ஹை நஹி, அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை. ஆகே பானோங்கி லடாயி செலுத்தித்தி, அந்த காலத்தில் அம்புகள் மூலமான யுத்தம் நடந்தது. சமய தக்பி நிஷானியாக அம்புகளால் யுத்தம் நடந்ததுங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் அந்த அடையாளங்கள் இருக்குது. கொய் சலனமே படைய ஹோஷியார் होते, சில பேர் அம்பு விடுதலர் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருக்கின்றார்கள். அபிஸ் ஞான் மே லடாயி ஆதிக்கு கொய் பாத் நெய்யி ஹே. இப்போது இந்த ஞானத்தில் யுத்தம் போன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. நம்மளும் சண்டை போடுறோம், யுத்தம் பண்ணுறோம், ஆனால் இங்கே என்ன கிடையாது? சண்டை போடலை, ஆயுதங்களெல்லாம் யூஸ் பண்ணலை. தும் ஜான்தே ஹோ, உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் நமக்கு? शिव बाबा की ज्ञान का सागर है. சிவபாபா தான் ஞானக்கடல். ஜின்சே ஹம் ஏ பது பாத்தே ஹே, அவர் மூலமாக நம்ம இந்த பதவி அடைகிறோம். இப்போ பாபா சொல்கிறார், தேக சகி தேகே சபி சம்பந்தோசே மமத்துவ தோன்னா. தேக சகிதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் மோகத்தை நீக்கிடுங்க. இன்னைக்கு நம்ம முரளியில் பாபா ஒன்று பவித்திரதாவுக்கு சொல்லிகிட்ருக்கார், அழுத்தம் கொடுத்து சொல்கிறார். ரெண்டாவது பாபா மோகத்தை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கார். ஏ சப் புராணா ஹே, இந்த சம்பந்தங்கள் எல்லாமே பழசு. நை துனியா கோல்டன் ஏஜ் பாரத்தா, கித்னா நாம் மசூர் தா. புது உலகம், தங்க யுகம் பாரதம் இருந்தது. எவ்வளோ பேர் பிரசித்தமாக இருந்தது. பிராச்சீன் யோக் கபோர் கிஸ்னே சிக்காயா, கிஸ்கோ பத்தானே. பாரதத்தினுடைய பழமையான யோகத்தை எப்போது யார் கற்றுக் கொடுத்தார்கள் என்பது யாருக்கு தெரியாது. ஜப்தக்கு குதுனாக்கர் சம்ஜாயே, எது வரைக்கும் அவரே புரிய வைக்கலையோ அது வரைக்கும் யாருக்கு தெரியாது யார் எப்போ கற்றுக் கொடுத்தார்கள். ஏகே நை சீச், இது புதுமையான வஸ்து. கல்ப கல்ப ஜோ ஹோத்தா ஆயா ஹை வஹி ஃபிர் ரிப்பீட் ஹோகா. கல்ப கல்பா எது நடந்துகிட்டே வந்ததோ அதுதான் பிறகு ரிப்பீட் ஆகும். इसमें फ़र्क नहीं पड़ सकता है. கல்ப கல்பா என்ன நடந்ததோ அதான் நடக்கும். அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் என்பது ஏற்படவே முடியாது. बाप कहते हैं, अब ये अंतिम जन्म पवित्र रहने से फिर 21 जन्म तुमको कभी अपवित्र नहीं होना है. பாபா நல்லா புரிய வைக்கிறார் நமக்கு. இந்த கடைசி ஜென்மம் தூய்மையாக இருப்பதன் மூலம் பிறகு 21 பிறவிக்கு நீங்கள் ஒருபோதும் அப்பவித்திரமாக வேண்டாம். எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறார் பாபா. இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கிறதில்ல. ராத் தின் கா ஃபர்க் ஹே, இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது. ஆத்தேகே பொன்னில்லையே வித்தோடா படுக்கர் கும்மோ ஜாத்தே ஹே. படிக்கிறதுக்காக வர்றாங்களாம், பிறகு கொஞ்சம் படிச்சுட்டு பிறகு காணாமல் போய் விடுகின்றார்கள். जो अच्छी रीति समझते हैं वो अपना अनुभव भी सुनाते हैं. நல்லா படிக்கிறவர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் கூறுகின்றார்கள். கைசே ஹம் ஆயே फिर கைசே ஹம்னே பவித்ரா கே பிரதிஜ்ஞா கி, நாங்கள் எப்படி வந்தோம், பிறகு எப்படி நாங்கள் தூய்மையாக இருக்கிறதுக்கான உறுதிமொழி எடுத்தோம், இது எல்லாமே புரிந்தவர்கள் அனுபவம் செஞ்சுட்டு சொல்கிறாங்க. பாப் कहते हैं, பாபா சொல்கிற पवित्रता की प्रतिज्ञा कर, फिर एक बार भी पतित बना तो की कमाई छठ हो जाएगी. தூய்மையாக இருக்கிறதுக்கு உறுதிமொழியை எடுத்து விட்டு பிறகு அந்த உறுதிமொழியை மீறி
ஒரு தடவை பத்தித்தம் ஆனாலும் செய்த வருமானம் முழுவதும் அழிந்து போய்விடும். பிறகு अंदर में खाता रहेगा. பிறகு தான் செய்த அந்த பாவம் உள்ளுக்குள்ளே என்ன ஆகிட்டே இருக்குன்னா உறுத்திட்டே இருக்கும். கிஸ்கோ பி ககுனகி சக்கெங்கே கி பாப்கோ யாதுக்கு. யாருக்கும் நீங்கள் சொல்ல முடியாது பாபாவை நினைங்க, யாருக்குமே சொல்ல முடியாது. மூல் பாத்தோ விகார் கேலியே பூச்சிட்டேங்க. முக்கியமான விஷயம், விகாரத்துக்காக தான் கேட்குறாங்க. तुम बच्चों को ये पढ़ाई रेगुलर पढ़नी है. குழந்தைகளே நீங்கள் இந்த படிப்பை ரெகுலராக படிக்க வேண்டும். பாப் கத்தே ஹம் தும்கோ நை நை பாத்தே சுனாத்தா ஹூம். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு நான் புது புது விஷயங்கள் கூறுகின்றேன். தும்மோ ஸ்டூடெண்ட், நீங்களோ மாணவர்கள். தும்கோ பகவான் படாத்தே ஹே, உங்களுக்கு பகவானே கற்பிக்கின்றார். பாபா ஆச்சரியப்படுறார். அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. யாருடைய மாணவர்கள் நீங்கள்? உங்களுக்கு படிப்பு சொல்லி தரக்கூடிய டீச்சர் யார்? பகவான். பகவான் கி தும் ஸ்டூடெண்டோ, பகவானுடைய மாணவர்கள் நீங்கள். ऐसे ऊंचते ऊंच पढ़ाई को तो एक दिन भी मिस नहीं करना चाहिए. இப்படிப்பட்ட உயர்ந்ததில் உயர்ந்த படிப்பை ஒரு நாள் கூட நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏக் தின் பி முரளி ना सुनी तो फिर वो ऑप्शन पड़ जाती है. ஒரு நாள் முரளி கேட்காவிட்டாலும் பிறகு ஆப்சண்ட் விழுந்துவிடும். अच्छे अच्छे महारथी भी முரளி மிஸ் कर देते हैं. நல்ல நல்ல மகாரதிகள் கூட முரளியை தவற விடுகின்றார்கள். ஓ சமஸ்தே ஹம் தோ சாப் குச் ஜான்தே ஹே. அவர்கள் நினைக்கின்றார்கள், எனக்கு எல்லாமே தெரியும், நாம் அனைத்தும் அறிந்திருக்கின்றோம். முரளி நை படி தோ கியா ஹுவா. முரளி இன்னைக்கு படிக்கலைன்னா என்ன ஆகும்? நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாங்க. அரே ஆப்சன்ட் பड़ जाएगी, नापास हो जाएंगे. ஒரு நாள் முரளி படிக்கலைனாலும் பாபா சொல்கிறாரு, ஆப்சண்ட் விழுந்துவிடும், பிறகு ஃபெயிலாகி விடுவீர்கள். बाप खुद कहते हैं, रोज़ ऐसे अच्छे अच्छे पॉइंट सुनाता हूँ जो समय पर समझाने में बहुत काम आई. பாபா தானே சொல்கின்றார், தினந்தோறும் இந்த மாதிரி புது புது நல்ல நல்ல பாயிண்ட்ஸு சொல்கிறேன், சமயத்தில் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நை சுனைங்க தவிர கைசே காமில்லாயிங்க. கேட்கவே இல்லை புது புது பாயிண்ட், பிறகு எப்படி நீங்கள் காரியத்தில் பயன்படுத்த முடியும் அந்த பாயிண்ட்டை? ஜப் தக் ஜீனாயே அமிர்த பீனாயே சிக்ஷாக்கோ தாரண் கர்னாய். உயிர் இருக்கும் வரை அமிர்தத்தை பருகுங்க, பாபா சொல்கிற படிப்பினையை தாரணை பண்ணுங்க. ஆப்சண்ட் கபி भी नहीं होना चाहिए. ஒரு பொது ஆப்சண்ட் ஆகவே கூடாது. அரே பகவான் பாப் படாத்தே हैं, उसमें तो एक भी मिस नहीं होना चाहिए. படிப்பு சொல்லிக் கொடுக்குறவர் யார்? பகவானே சொல்லிக் கொடுக்குறாருன்னா ஒரு நாள் கூட இந்த படிப்பு மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளிவருது இல்லையா? இதெல்லாம் கேட்கும்போது உங்களுடைய அல்லது பிறருடைய கபாலம் திறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. आत्मा क्या है, परमात्मा क्या है, कैसे पाठ चलता है, इसे समझने में टाइम चाहिए. ஆத்மானா என்ன, பரமாத்மானா யார், எப்படி இந்த நடிப்பானது நடக்கின்றது, இதையெல்லாம் புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும், டைம் வேணும்னு சொல்கிறார் பாபா. புரிஞ்சிக்கிறது पिछाड़ी में सिर्फ यही याद रहेगा कि अपने को आत्मा समझ बाप को याद. கடைசியில் இது மட்டும்தான் நினைவிருக்கும், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள், இது மட்டும்தான் நினைவு இருக்கும். பரந்து அபிசம்ஜனா படுது, கடைசியில் அதான் நினைவு இருக்கும், ஆனால் இப்போ நான் புரிய வைக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறார். பிச்சாடிக்கே ஆகி அவஸ்தாஹே, கடைசி நேரம் இந்த நிலை தான் இருக்கும், பாபாவை நினைவு செய்து கொண்டே போய்விட வேண்டும். யா செய்தும் பவித்ர பந்தே, பாபா நினைவு மூலமாகத்தான் நீங்கள் பவித்திரமாகுகின்றீர்கள். கித்னா பனேகோ சொத்தும் சமஜ் சக். நம்ம எவ்வளோ தூய்மை ஆகியிருக்கிறோம் என்பது நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். இம்பியூர்கோ பல் ஜருக்கம் இல்லையேகா. தூய்மையற்றவர்களுக்கு நிச்சயமாக சக்தியும் குறைவாக தான் கிடைக்கும். முக்கியமாக 8 ரத்தினங்கள் தான் பாஸ்விதானர் ஆகுகின்றார்கள். ஓ குச் பி சஜானை காத்தேக.
இந்த பாஸ் ஆகக்கூடிய 8 ரத்தினங்கள் மட்டும்தான் எந்த தண்டனையையும் அனுபவிக்க மாட்டார்கள். ஏ படே மகின பாத்தே, இது மிகவும் ஆழமான விஷயம். பாஸ் வித் ஆனரில் மதிப்புடன் தேர்ச்சி அடைகிறவங்க, தண்டனை இல்லாமல் பாஸ் ஆகக்கூடியவங்க 8 பேர், கொஞ்சம் கூட தண்டனை அடையிறதில்ல. கித்னி ஊஞ்சி படாயிங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ உயர்ந்த படிப்பு. சொப்பன வினையும் ஹோகா कि हम देवता बन सकते हैं. நாமெல்லாம் தேவதை ஆக முடியும்னு கனவுல நமக்கு இருந்ததா? கனவுல கூட நமக்கு இல்லை. பாப்கோ யாது கர்னே சேஹி தும் பதமாபதம் பாக்யசாலி பன்தே ஹோ. பாபாவை நினைக்கிறதுனால நீங்கள் 10 பாக்யசாலியாக ஆகிறீர்கள், பல கோடிக்கணக்கான மடங்கு பாக்யசாலி. इसके सामने तो वो धंधा आदि कुछ भी काम का नहीं है. இந்த பிராப்திக்கு முன்னால் அந்த பிஸ்னஸ் போன்றவையெல்லாம் ஒரு காரியத்துக்கும் பயன்படாது. கோய் பி சீச்சு காம் ஆனே வாலே நஹீ ஹை. எந்த பொருளும் காரியத்துக்கு வராது. பாபாவுடைய இந்த ஞானத்துக்கு முன்னால் எதுவும் வராது. திருப்பி கர்ணத்தோ படுத்தாகி, அதுக்காக நீங்கள் பார்க்குற தொழில், நீங்கள் பார்க்குற ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் விட்டுடலாமா? அது செஞ்சு தானே ஆகணும், இல்லையா? அது சொல்கிறார், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ये कभी भी ख्याल नहीं आना चाहिए कि हम शिव बाबा को देते हैं. நான் சிவ பாபாவுக்கு கொடுக்குறேன், இந்த எண்ணம் ஒரு போதும் உங்களுக்கு வரவே கூடாது. நான் கொடுத்தேன், நான் இவ்வளோ கொடுத்தேன், நான் மாதம் இவ்வளோ கொடுக்குறேன், நான் கொடுத்தேன் வரக்கூடாது. யாருக்கு கொடுத்தீங்க? அரே தும் தோ பத்மாபதம் பதி பண்ணிட்டேகோ. அட, நீங்கள் பல கோடிக்கணக்கான செல்வத்துக்கு அதிபதியாக ஆகுகிறீர்கள். தேனேக்கா கயாலாயா தாக்கத்து கம்மோ ஜாத்தி ஹே. நான் கொடுத்தேன் அப்படின்ற எண்ணம் வந்தாலும் சக்தி குறைஞ்சி போயிடுது. மனுஷிய ஈஸ்வரத்து தான் புண்ணிய கர்த்தேகே லேனே கிளியே ஓ தேனா தொடுகி ஹுவா. மனிதர்கள் ஈஸ்வரன் பொருட்டு தான புண்ணியம் செய்கிறாங்க வாங்கிறதுக்காக. அது கொடுப்பதாகுமா? ஈஸ்வரன் போட்டு தான புண்ணியம் பண்ணுறது கொடுக்கறதுக்கு இல்லை, வாங்கிறதுக்கு. பகவான் தோ தாத்தா ஹேனா, பகவான் வல்லலாக இருக்கார் இல்லையா? தூசரே ஜனமே கித்னா தேத்தே ஹே. அடுத்த பிரிவில் எவ்வளோ கொடுக்குறார்? ஏபி ட்ராமா மே நூண்டே. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கு. பக்தி மார்க் மே ஹே அல்பகால் கா சுக், தும் பேகதிக்கே பாப் சே பேகது சுக்கு கா வர்ஷா பார்த்தே. பக்தி மார்க்கத்தில் அல்ப காலத்துக்கான சுகம் இருக்கு. நீங்கள் எல்லையற்ற தந்தைகிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்திற்கான ஆஸ்தியை அடைகின்றீர்கள். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को நமஸ்தே. பாபா இன்னைக்கு 4 சப்ஜெக்ட்லேயும் நமக்கு புரிய வைக்கிறாரு. தாரணைக்கான முக்கிய சாரம், फर्स्ट पॉइंट, जब तक जीना है अमृत पीना है, शिक्षाओं को धारण करना. भगवान पढ़ाते हैं, इसलिए एक दिन भी मुरली मिस नहीं करनी है. உயிர் இருக்கும் வரை அமிர்தத்தை பருக வேண்டும், படிப்பினைகளை தாரணை செய்ய வேண்டும். பகவான் கற்பிக்கின்றார். ஆகையால் ஒரு நாள் கூட முரளியை தவறவிடக்கூடாது. सेकंड पॉइंट, पदमों की कमाई जमा करने के लिए निमित्त मात्र घर में रहते कामकाज करते एक बाप की याद में रहना है. பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்காக நிமித்த மாத்திரம் வீட்டில் இருந்து கொண்டே காரியங்களை செய்து கொண்டே ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட் பாபா என்ன சொல்கிறாரு? பல கோடி மடங்கு வருமானத்தை சம்பாதிச்சு சேமிக்கணும்னா வீட்டில் இருங்க, நிமித்த மாத்திரம் இருங்க, காரியங்களை செய்யுங்க. நிமித்தமாக இருந்து காரியங்களை செய்தாலும் ஒரு பாபாவுடைய நினைவிலேயே இருக்க வேண்டும். அப்போ தான் பல கோடி மடங்கு வருமானத்தை நாம் சேமிக்க முடியும். அதுவும் இன்றைக்கி முள்ளில் பாபா சொல்லிட்டார். நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது சிவபாபாவுக்கு. நானே வள்ளல், நீங்கள் எனக்கு எப்படி கொடுக்க முடியும்?
நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எங்கிருந்து வாங்குறதுக்காக. நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாபா சொல்கிறார், கொடுத்ததுனுடைய அந்த பலன், அந்த சக்தி என்ன ஆயிடுது, குறைஞ்சி போயிடுதுன்னு சொல்கிறார். வரதானம். प्रसन्नता की रूहानी पर्सनालिटी द्वारा सर्व को अधिकारी बनाने वाले गायन और பூஜன் யோக்கிய பவ. மகிழ்ச்சி என்ற ஆன்மீக பர்சனாலிட்டி மூலம் அனைவரையும் அதிகாரி ஆக்கக்கூடிய மகிமைக்கும் பூஜைக்கும் தகுதியானவர் ஆகுங்கள். இன்றைக்கு வரதானம், மகிமைக்கும் பூஜைக்கும் தகுதியானவராக நாம் ஆக வேண்டும். எப்போ ஆக முடியும்? மகிழ்ச்சிங்கிற அந்த ஆன்மீக பர்சனாலிட்டி நம்மகிட்ட இருக்கணும். இந்த பர்சனாலிட்டி மூலமாக எல்லாரையும் நம்ம என்ன ஆக்கணும்? அதிகாரி ஆக்கணும். எல்லாரையுமே அதிகாரி ஆக்கணும்னா அப்போ தான் நமக்கு மகிமை பூஜை நடக்கும். பாபா என்ன விளக்கம் சொல்கிறார் வரதானத்துக்கு பார்ப்போம். जो सर्व की संतुष्टता का सर्टिफिकेट लेते हैं वो सदा प्रसन्न रहते हैं. அனைவருடைய திருப்தி என்ற சர்டிஃபிகேட்டை வாங்குபவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். और इसी प्रसन्नता की रूहानी पर्सनालिटी के कारण नामी ग्रामी अर्थात गायन और पूजन योग्य बन जाते हैं. இந்த மகிழ்ச்சிக்கான ஆன்மீக பர்சனாலிட்டி இருக்கிற காரணத்தினால பெயர் புகழ், அதாவது மகிமைக்கும் பூஜைக்கும் தகுதியானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். आप शुभ चिंतक प्रसन्न रहने वाले आत्माओं द्वारा जो सर्व को खुशी की सहारे की हिम्मत के पंखों की उमंग उत्साह की प्राप्ति होती है. ये प्राप्ति किसको अधिकारी बना देती है? कोई भक्त बन जाते हैं. शुभ चिंतक நற்சிந்தனையாளர் மகிழ்ச்சியான உள்ளமுடையவராக இருக்கக்கூடிய உங்கள் ஆத்மாக்கள் மூலம் அனைவருக்கும் குஷி, ஆதரவு, தைரியம் என்ற ரெக்கைகள், ஊக்கம், உற்சாகம் அனைத்தும் பிராப்தியாக கிடைக்கின்றன. யார் மூலமாக? சுபச்சிந்தக் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் மூலமாக எல்லாருக்கும் கிடைக்கிது. இந்த பிராப்தியானது சிலரை அதிகாரியாக ஆக்கிவிடுகின்றது, சிலர் பக்தனாக ஆகிவிடுகின்றார்கள். அதிகாரினா சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிடும், பக்தன்னா துவாபரகத்துக்கு வருவாங்க. நம்ம மூலமாக அவங்களுக்கு போகுதுனாலும் அவங்களுடைய பிராப்தி அவங்களுக்கு இவங்க துவாபரகத்துலேருந்து வருவாங்க. ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஆத்மா ஆகணும்? எல்லாரையும் அதிகாரியாக ஆக்கக்கூடியவங்களா. அப்போ தான் பூஜையும் மகிமையும் நடக்கும். ஸ்லோகன். बाप से वरदान प्राप्त करने का सहज साधन है दिल का स्नेह. பாபாவிடம் இருந்து வரதானத்தை பிராப்தியாக அடைவதற்கான சகஜமான சாதனம் உள்ளத்தின் அன்பு. இன்னைக்கு பாபா நமக்கு படிப்பை மிஸ் பண்ணவே கூடாது. பகவானே படிப்பு சொல்லி கொடுக்குறாருன்னா இந்த படிப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, உலகத்துக்கு எஜமானாக்கக்கூடிய தந்தையை நினைக்க உட்காரோன்னா ரொம்ப ஆர்வத்தோடு உட்காரணும். ஏன்னா அப்படி நினச்சாதான் நம்ம ஆத்மா சத்தோ பிரதானம் ஆகும். அடுத்தது பாபா என்ன சொல்கிறாரு? பவித்ரதா. இந்த ஒரு ஜென்மா தூய்மையாக இருங்க, கடைசி ஜென்மா 21 ஜென்மத்துக்கு நீங்கள் தூய்மையாகவே ஆயிடுவீங்க. அடுத்தது, யார் மேலேயும் மோகம் இருக்க வேண்டாம், எல்லார் மேலே இருக்கக்கூடிய மோகத்தை விட்டுடுங்க. இந்த பழைய உலகம், தேக சம்பந்தங்கள், எல்லார் மேலே இருக்கக்கூடிய மோகத்தை விட்டுட்டு ஒரு பாபா மட்டும் நினைக்கணும், பாபா சொல்கிறத மட்டும் கேட்கணும். சேவா பண்ணுறோம், யாருக்காவது கொடுக்குறோம், பாபாவுக்கு கொடுக்குறோம். பாபாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நான் பாபாவுக்கு கொடுத்தேன் சொல்லவே கூடாது. அப்படி எண்ணத்தில் வந்தால் கூட பாபா சொல்கிறாங்க, நீங்கள் செய்த அந்த பிராப்தி குறைந்து போய்விடும் என்று சொல்கிறார். இல்லை, அந்த எண்ணம் கூட நமக்குள்ள வரக்கூடாது. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருங்க. திருப்திங்கிற சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போ நமக்கு மகிழ்ச்சி கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பாபாட்டிருந்து வரதானத்தை அடையணும்னா அதுக்கான சகஜமான வழி உள்ளத்தில் பாபா மேலே அன்பு இருந்தால் போதும். அச்சா. ஓம் சாந்தி.
முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். முரளிதானே பின்னலைக்கு உணவு செய்த பிழையுணர்த்திடுமே. செய்த பிழையுணர்த்திடுமே. வழிவகைகள் சொல்வாய் இதிலே. மாயையின் ரூபம் புரிந்தே. மாயையின் ரூபம் புரிந்தே. முரளியா கவலை போகும். புது புது அனுபவம் கிடைக்கும். புது அனுபவம் கிடைக்கும். பாபாவுடன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். பாபாவுடன் இனிய முரளியா அளவில்லா பயனடைந்தோம். இறக்கை முளைத்தே பறந்தோம். தேகம் தன்னை மறந்தோமே. வரதான சக்தியாலே நானும் பாபா உன்னை போல் மாறுவேனே. பாபாவுடன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். விளக்கிடவே வார்த்தை இல்லை.
உணர்வுகளில் இனிமை இருந்தால் மற்ற இதயங்களையும் லகுவாக்கலாம், அதாவது இணைக்கலாம். Connecting the hearts of everyone will be easy if we add sweetness in our feelings.